ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாய் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டாய் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். பாருங்கள், இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹெட் பார்ட் எப்படி பண்ணணும், அப்புறம் பாடி பார்ட் எப்படி பண்ணணும், அப்புறம் கையும் காலும் எப்படி பண்ணணும், காது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு தனித்தனி கிளாஸஸாக போட போகிறேன். பாருங்கள், இது வந்து நார்மலாக 10 ருபீஸ் யான் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு நான் 3mm ஹூக் யூஸ் பண்ணி இந்த டால் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், இதுதான் இப்போ இன்றைக்கி நீங்கள் கிளாஸில் பழக போகிறீங்க. இது தனித்தனியாக பண்ணி கடைசியில் நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா அசம்பிள் பண்ணணுங்க. அப்புறம் இதுக்கு ஐஸ் பார்த்திங்கன்னா நான் பட்டன்ஸ் வாங்கி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட்டன்ஸ் வாங்காதவங்க நீங்கள் த்ரெட்டில் கூட ரவுண்ட் ஷேப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. நான் பாருங்கள், இந்த வெல்வெட் யானில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வெல்வெட் யானுக்கு நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணியிருக்கிற யானுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் வெல்வெட் யானுக்கும் நார்மல் யானுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். பாருங்கள், வெல்வெட் யானில் ஃபஸ்ட்டு ஹெட் பார்ட் நம்ம பண்ணுறோம். ஹெட் பார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பாடி பார்ட் பண்ணுறோம். பாடி பார்ட்டு, அப்புறம் லெக்ஸு, அப்புறம் கைக, அப்புறம் காதுக, இதெல்லாம் நான் உங்களுக்கு தனித்தனியாக பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி டால் பழகலாங்களா? வாங்க தலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் என்ன யான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். வெல்வெட் யான் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். போன டால் செய்ய யூஸ் பண்ணேன் இல்லைங்களா, அதே சேம் டைப் ஆஃப் யான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஹேங்காக வாங்கினேங்க. ஹேங்க்னால் அதை ரோல் பண்ணாமல் தருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கினேன். அந்த மாதிரி வாங்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இதில் தான் இப்போ அந்த டால் செய்ய போகிறோங்க. அதாவது அதுவும் ஒரு பன்னி தான். பன்னி வித் லாங் இயர்ஸ், அதாவது காது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி செய்வோம் இல்லைங்களா, அந்த பன்னி செய்ய போகிறோம். இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இது வந்து 6mm ஹூக். இந்த ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 6mm ஹூக். இது வந்து சில்வர் இது வாங்கியிருக்கேங்க. ஏன்னா சில்வர்னால் இதில் கொஞ்சம் நம்மளுக்கு பின்னுறக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சில்வர் இது வாங்கியிருக்கேன். அப்புறம் எப்பவும் போல் ஒரு மார்க்கர், அதுக்கப்புறமா கட்டர், அப்புறம் இதுக்கு பிளாஸ்டிக் நீடில் எடுத்திருக்கேங்க. ஏன்னா நீடில் காது வந்து இது வந்து ரொம்ப காது வந்து பெருசாக இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அதனால் இது பெரிய காதுள்ள நீடில், ஒரு பிளாஸ்டிக் நீடில் எடுத்திருக்கேன். இந்த திங்ஸ் மட்டும் நம்மளுக்கு போதுங்க. இதை வச்சு இந்த டாய் வந்து நம்ம மேக் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்ததையுமே நம்ம வந்து ஹெட்டு மேக் பண்ண போகிறோம். ஹெட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பால் ஷேப்பில் எப்படி கொண்டு வராது அப்படின்னு. இதுக்கு வந்து நம்ம தனித்தனி பீஸாக செய்ய போகிறோம். அதாவது ஹெட்டு தனியாக செய்ய போகிறோம், அப்புறம் பாடி தனியாக செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா ஹெட்டு முடிச்சுட்டு ஹெட்லேருந்து பாடி அப்படியே அட்டாச் பண்ணுவோம். அதுக்கப்புறமா லெக்ஸு செய்வோம், அப்புறம் ஹேண்ட் இது செய்வோம், அதுக்கப்புறமா இயர்ஸ் செய்வோம். ஓகேங்களா, அந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது. அதனால வந்து இது வந்து நான் ஒரே வீடியோவாக போடலைங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹெட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி போடுறேன். அதுக்கு அடுத்ததாக பாடி, லெக்ஸு, ஹேண்ட்ஸ் அப்படி சின்ன சின்ன வீடியோவாக போடுறேங்க. நீங்கள் அதை பார்த்து அப்படி, ஏன்னா இப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம். நீ டாய்ஸ் வீடியோவில் நான் அந்த மாதிரி தாங்க போடுவேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் வந்து அது வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போடலாம். மெயினாக இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிட்டன் நோட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஒரு தடவை இல்லை, இன்னொரு தடவையும் நீங்கள் ஒர்க் பண்ண போகணும். அப்போ வந்து ஒரு தடவை வந்து வீடியோ பார்த்து ஒர்க் பண்ணிட்டிங்கன்னா, அடுத்த தடவை வந்து வீடியோ பார்க்காமே நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதை பார்க்காம ஒர்க் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கணும், எதில் முடிக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து நீங்கள் ரோ 1ல் இருந்து நம்ம இதில் ரோ 1 ஆரம்பித்து ரோ 50 வரைக்கும் வருதுன்னா, அந்த 50 வரைக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. நோட் போட்டு டால் மேக்கிங் சொல்லி போட்டு ஹெட்டிங், நீங்கள் வந்து ஹெட்டிங் உங்களுக்கு அந்த டால் பார்த்தா எப்படி தெரியுதோ அது மாதிரி நீங்கள் ஹெட்டிங்கை போட்டு உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு எப்படி ஷார்ட்டாக எழுதுனா புரியுமோ அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க இந்த பொம்மை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேங்க, இதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் நம்மளுக்கு கிடையாது. நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து ஸ்லிப் ஸ்டிச்னால் நம்ம ஒவ்வொரு ரவுண்டும் முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச்சை போட்டு அடுத்த ரவுண்டு ஆரம்பிப்போம். இப்போ வித்தவுட் ஸ்லிப் ஸ்டிச் அப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அந்த ஹெட்டிங் எழுதும்போது என்ன இது பொம்மை செய்கிறீங்களோ அந்த ஹெட்டிங் எழுதும்போதே வித்தவுட் ஸ்லிப் ஸ்டிச் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்னதாக ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பாருங்கள், எப்பவும் போல் நான் ஒரு மேஜிக் ரிங் போடுறேன். பாருங்கள், அந்த மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் குரூசை போட போகிறேன். பாருங்கள், நல்லா பாருங்கள், ஒரு சுற்றிட்டேன், இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறேன். எடுத்துட்டு பாருங்கள், ஒரு செயின் போட்டேன்.
அதுக்கப்புறமா 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த த்ரெட் இல்லாதவங்க இந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணுன்ட்டு இல்லைங்க. நம்மக்கிட்ட நார்மலாக இருக்கிற 10 ருபீஸ் த்ரெட்டையே நீங்கள் 4 இல்லாட்டி 3 அது வச்சு பண்ணாவே உங்களுக்கு பெரிய பன்னியாக கிடைக்கும். ஓகேங்களா? இதே போல் உங்களுக்கு அதுலேயே வந்து குட்டி ரொம்ப குட்டி சைஸாக வேணும்னு சொன்னால் சிங்கிள் த்ரெட்டை வச்சு இதே போல் ஹூக்கையும் சின்ன ஹூக், அதாவது இது வந்து நான் 6னா நீங்கள் 2 mm ஹூக்கை வச்சு ஒரே ஒரு த்ரெட்டை வச்சு பண்ணிங்கன்னா இந்த டால் சைஸ் வந்து நீங்கள் எல்லா சைஸ்லையும் பண்ணலாம். அதாவது குட்டியாக இருந்து கொஞ்சம் பெருசாக அதை விட பெருசு. இப்போ இதே வந்து நான் 6 யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் 8 யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம பண்ணுற பண்ணி விட பெருசாக கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ்ஸு. இப்போ நான் கிளாஸுக்காக இந்த த்ரெட் வாங்கி போட்டுட்ருக்கேன், நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போது நான் வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். 1 2 3 4 5 6. நான் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா இழுத்துக்கலாம். வந்து நல்லா இப்படி ஒட்டி வரணும், கேப் தெரியாத மாதிரி. அதனால் நான் அப்படி நல்லா இழுத்துக்கிட்டு அடுத்தது உங்களுக்கு தெரியும். இப்போ 6 போட்டாச்சு. நான் இப்போ எது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 2 3 4 5 6 அந்த மாதிரி எண்ணிட்டு விடுங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் உள்ள இன்சர்ட் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இதில் விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இது வந்து நம்மளுக்கு வெல்வெட்டுங்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு வந்துட்டு இந்த கேப்ஸ் தெரியாதுங்க. அந்த கேப்ஸ் வந்து நம்ம தான் பார்த்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு இந்த ரவுண்டு வந்து இன்க்ரீஸ் ரவுண்ட். அப்போது எவ்வளோ இருக்கணும்? 12 இருக்கணும். சரிங்களா? இப்போது இது பாருங்கள், இது 1, அடுத்தது சேம் கேப்குள்ளே விட்றேன் பாருங்க. இதை முடிச்சாச்சு. 1 2 3 4 இதே இடத்துல விட்டு 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்களா? இப்போ இந்த ரவுண்டில் நான் ஃபஸ்ட்டு 6 போட்டேன் மேஜிக் ரிங்கில். அதுக்கு அடுத்தது எல்லாத்துலேயும் 2 2 போட்டேன். இது வந்து செகண்ட் ரவுண்ட். அடுத்தது தேர்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் இன்க்ரீஸ் தான். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம்? 1 போட்டாச்சு, 1, அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் 2, 1, அடுத்த ஸ்டிச்சில் 2, 1 2 1 2ன்னு இன்க்ரீஸ் பண்ணணும். 1, அப்புறம் இதில் 2. இதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 2. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததையும் 1, அடுத்ததில் 2, அதுக்கு அடுத்ததில் 1, அதுக்கு அடுத்ததில் 2, அதுக்கு அடுத்ததில் 1. நம்ம இப்படி இழுத்து பார்த்துக்கலாங்க, அப்போ தான் ஸ்டிச்சஸ் தனியாக தெரியும். அதுக்கு அடுத்ததில் 2, 1 2. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் வந்து 6 போட்டோம், அடுத்ததில் 12 போட்டோம். அப்போ இதில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்? 18 இருக்கணும். அப்போ 18 இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. 18 வந்துருச்சுன்னா தான் நம்ம போய் அடுத்ததில் ஜாயின் பண்ணி இந்த ரவுண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்ததுக்கு வரணும். ஓகேங்களா? இப்போது அடுத்ததில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போது இது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அடுத்தது நமக்கு வந்து என்ன? இன்னொரு இன்க்ரீஸ் எப்படி போடுவோம்? 1, அடுத்ததில் 2, அதுக்கு அடுத்ததில் 1 2, அதாவது 2 இதில் 1 1 1, அடுத்ததுலேயும் 1, அதுக்கு அடுத்ததில் 2, 1 1 2 1 1 2 1
1 2 1 1 1 அதான் கடைசி வந்தாச்சு 2. இதை முடிச்சுட்டு என்ன பண்ணும், இந்த ரவுண்டை நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 கரெக்டாக 24 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்ததில் நம்ம ஜாயின் பண்ணணும் பாருங்கள். அடுத்ததில் இப்போது நம்ம இது எத்தனாவது ரவுண்டு போட போகிறோம், இது வந்து நம்மளுக்கு இப்போது 5th ரவுண்டு. ஓகேங்களா? 5th ரவுண்ட் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். 1 2 3 4 முடிச்சாச்சு. அடுத்தது 5th ரவுண்ட். 5th ரவுண்டில் எப்படி போடுறோம், 3 அப்புறம் 2 பாருங்க. 1 2 3 2 1 2 1 2 3 1 2 1 2 3 அப்புறம் 1 2 1 2 3 1 2 1 2 3 2 1 2 3 அப்புறம் 2 பாருங்கள். எனக்கு எல்லா ரவுண்டுமே எனக்கு 2 2ல் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? எல்லா ரவுண்டுமே எனக்கு 2 2ல் தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் இன்க்ரீஸ் ரவுண்டில் தான் முடியணும். ஓகேங்களா? பாருங்கள். இப்போ இது போட்டாச்சு. இது எத்தனாவது ரவுண்ட், 1 2 3 4 5. இப்போ இந்த ரவுண்டில் வந்து நம்மளுக்கு 30 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 கரெக்டாக நம்மளுக்கு 30 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 5th ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம 6th ரவுண்டு. ஓகேங்களா? 6th ரவுண்டு போகிறோம். இந்த ரவுண்ட் போட்டு வந்துட்டேங்க நான். அதாவது 4 2 4 2ன்னு போட்டு வரணும் பாருங்க. 1 2 3 4 அதுக்கப்புறமா 2 1 2 3 4 அதுக்கப்புறமா 2. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு ரவுண்டு வரணும். இப்போ இந்த ரவுண்டில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும், 36 இருக்கணும். ஒவ்வொரு ரவுண்ட் முடிக்கும் போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணியே ஆகணும். பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36. சப்போஸ் இங்கே 35 வந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பிரிச்சுட்டு திருப்பி ஒர்க் பண்ணணும். ஏன்னா டாலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கவுண்ட் மிஸ் ஆச்சுனாலும் அந்த டால் ஷேப் வந்து மாறிடுங்க. அதனால் வந்து அப்படி கவுண்ட் பண்ணாமல் போடாதீங்க. ஒவ்வொரு லைனும் கவுண்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் கம்மியாக வந்துச்சுன்னா திருப்பி அந்த ரவுண்டை பிரிச்சுட்டு போடுங்க. இப்போ நம்ம 6th ரவுண்ட் முடிச்சாச்சு. 1 2 3 4 5 6 6 ரவுண்ட் முடிச்சாச்சுங்க. அடுத்தது 7th ரவுண்ட் வரும். 7th ரவுண்டில் என்ன பண்ணுறோன்னா 5 2 5 2 அப்படியே இன்க்ரீஸ் பாருங்கள். போட்டு இதை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். 5 2 1 2 3 4 5 அப்புறம் 2 1 2 1 2 3 4 5 அப்புறமா 2 1 2 1 2 3 4 5 1 2 1 2 3 4 5 1 2 1 2 3 4 5 1 2 1 2 3 4 5 பாருங்கள். எல்லாமே எனக்கு இன்க்ரீஸில் தான் முடியுது. 2. இப்போ இந்த லைனுக்கு நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்கணும், 42 இருக்கணும். 1 2 பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 34 35 36 37 38 39 40 41 42 கரெக்டாக நம்மளுக்கு 42 வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு 7th ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது 8th ரவுண்டு ஒர்க் பண்ண போகிறோம். 8th ரவுண்டு எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், இன்னொரு இன்க்ரீஸ். 8th ரவுண்ட் ஒரு இன்க்ரீஸ். அந்த இன்க்ரீஸ் எவ்வளோ போடுவாங்க, 6 அப்புறம் 2. ஏன்னா போன ரவுண்ட் 5 போட்டிருக்கோம். இந்த ரவுண்டில் 6 அப்புறம் 2. ஒவ்வொரு இடத்துக்கும் மார்க்கர் பண்ணி வச்சுக்கோங்க.
6 2 1 2 3 4 5 6 போட்டாச்சு. 6க்கு அடுத்தது 2 ஒரு இன்க்ரீஸ் 1 2 ஓகேங்களா. இதே போல் இந்த ரவுண்டு ஃபுல்லாக அதாவது 1 2 3 4 5 6 அப்புறம் 2 அதாவது 6 அப்புறம் 2 6 சிங்கிள் க்ரூஸே ஒரு இன்க்ரீஸ் அப்படி ஃபுல்லாக போட்டுவாங்க. பாருங்கள் டோட்டலாக இந்த ரவுண்ட் நான் முடிச்சாச்சு. டோட்டலாக இந்த ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போது இந்த நான் வந்து இப்போ 8th ரவுண்டு முடிச்சிருக்கேன். இந்த 8th ரவுண்டோட கவுண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டலாக வந்து கரெக்டாக 48 வந்திருக்கு. நான் கவுண்ட் பண்ணிட்டேங்க. கரெக்டாக 48 வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து முடியணும். ஓகேங்களா. 48ல் கொண்டு வந்து முடியணும். இந்த ரவுண்டு வந்து 48 முடியணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து 8th ரவுண்டு முடிச்சிருக்குங்களா. அடுத்தது 9th ரவுண்ட்லேருந்து 18th ரவுண்டு வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வரணும். எவ்வளோங்க 9th ரவுண்ட்லேருந்து 18th ரவுண்டு வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வரணும். இப்போ அந்த ரோஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ எனக்கு நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன்னா பாருங்க. இப்போ நான் வந்துட்டு 1 2 3ன்னு எனக்கு ரோ வந்து நான் சும்மா வந்து எனக்கு ரஃப்பாக புரிகிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி வந்து நான் ரஃப் நோட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ரஃப்பாக எழுதி வச்சுருப்பேன். ஓகேங்களா. இந்த மாதிரி ரஃப்பாக எழுதி வச்சுருப்பேன். இப்போது இந்த அதிக ரோஸ் போடும்போது 9 to 18 போட்டோம் இல்லைங்களா. இப்போ 9 10 11 12 13 14 15 16 17 18 இது வரைக்கும் நான் எழுதிக்குவேன். இப்போ 8 ரோஸ் வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ 9th ரோலேருந்து 9 10 11 12 13 14 15 16 17 18 இது வரைக்கும் நம்ம வந்து சேம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண போகிறோம். எதுலேருந்துங்க 19லேருந்து 18 வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயுமே ஒரே சிங்கிள் க்ரூஷே யூஸ் பண்ண போகிறோம். டோட்டல் சிங்கிள் க்ரூஷே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ரோலையும் 48 இருக்கணும். ஒவ்வொரு ரோலையும் நம்மளுக்கு 48 இருக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி எழுதி வச்சுக்குவேன். எழுதி வச்சுட்டு பாருங்கள். எழுதி வச்சுட்டு இப்போ தான் அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது 9th ரவுண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்போ இதை எடுத்துகிட்டு நான் இந்த ரோலை வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டு வந்துடுவோம். 48 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் ஸ்டிச் மார்க் போட்டு வச்சாச்சு. போட்டு வச்சுட்டு இப்போ இதுதான் 1 அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே வருவேன். பாருங்கள் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். 47 48 ஓகேங்களா. நான் ஒவ்வொரு ரோவும் எவ்வளோ டைம் எடுத்தாலும் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி தாங்க போட்டுருவோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் அந்த டால். ஓகேங்களா. இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம 9th ரவுண்டு முடிச்சிட்டோம். அப்போ நான் இந்த 9th ரவுண்டு இப்படி கேன்சல் பண்ணிடுவேன். அதாவது முடிச்சுட்டு இந்த பின்னை கலட்டுறோம் இல்லைங்களா. அப்போ தான் இந்த 9th ரவுண்ட் நான் முடிஞ்சதாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்ருவேன். பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இதை எடுத்துகிட்டு இங்கே மாட்டிடுவோம். ஓகேங்களா. இப்போ 9th ரவுண்ட் ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு. அப்போ நம்ம அடுத்தது ஆரம்பிக்கிறது 10th ரவுண்ட். இப்படி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து ரோஸ் வந்து சும்மா கரெக்டாக கவுண்ட் பண்ணிகிட்டே வர வேண்டியது இல்லைங்க. இது வந்து நான் இப்போ இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. பாருங்கள் எரேசரு எல்லாமே கூடயே வச்சுக்குவேன். இது இப்படி முடித்த பிறகு நான் என்னென்ன பண்ணியிருக்கனோ அது எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். இதை மட்டும் நான் பென்சிலில் தாங்க போடுவேன். பேனாவில் போட மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பேஜ் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்காக நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா. அதுக்கு பக்கத்துலேயே பென்சில் இப்படி போட்டு வச்சுக்குவேன். போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு ரவுண்டு முடிக்கும் போது இப்போ 9th ரவுண்டு முடிச்சிட்டேன். அடுத்தது 10 அந்த 48 நோட் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா இந்த 18 ஃபுல்லாக அடித்து முடித்த பிறகு இதை அழிச்சிட்டு அடுத்த என்ன ரோ 19th ரோ என்ன ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். இப்போ இந்த ரோ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் 9 10 11 12 13 14 15 16 17 18 டோட்டலாக 18 ரோஸ் வரைக்கும் இதே மாதிரி சுற்றியும் ஒவ்வொரு ரோக்கும் 48 கவுண்ட் வர மாதிரி போட்டுவாங்க. ஓகேங்களா. 19th ரோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள். அடுத்தது 19th ரோ ஆரம்பிக்க போகிறோம். 19th ரோ எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். 19th ரோ இனியெல்லாம் நம்மளுக்கு டிக்ரீஸ் ரோ.
19th ரோ எப்படி போடுவோம்? நம்ம இதில் வந்து இன்க்ரீஸ் எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணோம்? 6 போட்டு 6 அப்புறம் 2 6 2 அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் போட்டிருக்கோங்க. அப்போ டிக்ரீஸ் நம்ம எப்படி போடுவோம்? அதே மாதிரி 6 2 அந்த மாதிரி டிக்ரீஸ் கவுண்ட் வச்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், 1 2 3 4 5 6 அதுக்கப்புறமா ஒரு டிக்ரீஸ் பாருங்கள். நான் 2 இது வந்து வெல்வெட் யானுங்கிறங்காட்டிக்கு இப்படி நீங்கள் மேலே ஒரு இதில் விடாதீங்க. ஏன்னா இது வந்து நகுந்து வந்துடும். ஓகேங்களா? நம்ம த்ரெட்டில் மட்டும் அப்படி விட்டால் போதும். இதில் வந்து நார்மலாக இப்படியே விடுங்க. பாருங்கள், 1 2 2 ஒரு டிக்ரீஸ் 6 ஸ்டிச்சு 1 2 3 4 5 6 அப்புறம் ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? 6 அப்புறம் ஒரு டிக்ரீஸ். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், 6 2 கரெக்டாக டிக்ரீஸில் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த ரோ வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். இந்த ரோவில் வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து 42 ஸ்டிச்சஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 40 41 42 கரெக்டாக 42 இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு ரோக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இப்போ நம்ம 6ம் ஒரு டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ரோ வந்து இப்போ நான் லைனாக சொல்லிடுறேன், நீங்கள் அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்த ரோ வந்து 5ம் ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது 4 ஒரு டிக்ரீஸ், அப்புறம் 3 ஒரு டிக்ரீஸ், 2 ஒரு டிக்ரீஸ். அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அப்படியே பாடி அட்டாச் பண்ணிட்டு வரணும். இப்போ உங்களுக்கு டிக்ரீஸ் ஆல்ரெடி நீங்கள் பால் போட்டிருக்கீங்க. அப்படி டிக்ரீஸ் பண்ண தெரியாதவங்க அந்த பால் வீடியோ அதை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு டிக்ரீஸ் தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு ரவுண்டாக நம்ம அது பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு பெருசாக இருக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த ஃபுல்லாக எல்லா ரவுண்ட்ஸும் பண்ணிடுங்க. என்ன பண்ணணும்? அதாவது இப்போ இன்க்ரீஸ் பண்ண மாதிரியே டிக்ரீஸ் 6ம் ஒரு டிக்ரீஸ், 5 ஒரு டிக்ரீஸ், 4 ஒரு டிக்ரீஸ், 3 ஒரு டிக்ரீஸ், 2 ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? இது வந்து நான் லிஸ்ட்டாக கொடுத்துறேன், நீங்கள் அப்படியே பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கப்புறமா நான் வந்துட்டு 2 ஒரு டிக்ரீஸ் போட்டு டோட்டலாக இந்த கவுண்ட் வந்து 18 இருக்கும்போது நம்ம வந்து அடுத்த ரவுண்டு எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு டிக்ரீஸ் அப்படியே பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இங்கே வந்துட்டு 3 ஒரு டிக்ரீஸ் அப்படி முடிச்சிருக்கேன். அது முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம ஃபில் பண்ணணும். ஏன்னா அடுத்த டிக்ரீஸ் போட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த காட்டன் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு டோட்டல் இங்கே எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 கரெக்டாக இங்கே 24 வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து நம்மகிட்ட இருக்க காட்டன் வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா அடுத்த டிக்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கை வந்து உள்ளே விட முடியாது. அதனால் நம்மளுக்கு வந்து இந்த டைமில் நம்ம இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் இது இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதை வாங்கிட்டு நம்ம உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. நல்லா அமுத்தி ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப காட்டனும் இன்சர்ட் பண்ண வேண்டாம், ஒரு அளவுக்கு பண்ணால் போதும். ஏன்னா அப்புறம் டால் வந்து அப்புறம் ரொம்ப வெயிட் ஆகிரும். ஓகேங்களா? பாருங்கள், நான் பாருங்கள் இந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நல்லா நம்மளுக்கு ரவுண்டாக பால் ஷேப்பில் வரணும், அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம இப்படி அமுத்தவே அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ரொம்பவும் கொடுத்துட்ருக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு கொடுத்தா போதும். ஓகேங்களா? பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஒரு ஹெட் ஷேப் நான் உருவாக்கிட்டேன். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு இதுக்கு அடுத்ததாக கடைசியாக ஒரு இன்க்ரீஸ். இப்போ வந்து 3 ஒரு டிக்ரீஸ். இப்போ வந்து நம்ம 3 ஒரு டிக்ரீஸோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அடுத்தது வந்து 2 ஒரு டிக்ரீஸ். இங்கே வந்து டோட்டலாக நம்மளுக்கு 18 வரணும். கரெக்டாக இந்த ரவுண்டு வந்தால் தான் அடுத்தது இதுலேயே பாடி வந்து நம்ம இதுலேயே தான் அப்படியே அட்டாச் பண்ணிட்டு வர போகிறோம். அதனால இந்த ரவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கணும். பாருங்கள், 1ம் ஒரு டிக்ரீஸும், 2ம் ஒரு டிக்ரீஸும். பாருங்க,
1, இந்த காட்டன் அப்படியே உள்ளே அமுத்திக்கோங்க. 2, ஒரு டிக்ரீஸ். 1, 2, 1 டிக்ரீஸ். 1, 2, 1 டிக்ரீஸ். 1, 2, 1 டிக்ரீஸ். 1, 2, 1 டிக்ரீஸ். பாருங்கள், நான் இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே கவுண்டிங் ரொம்ப முக்கியம். கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. டோட்டலாக நம்மளுக்கு 18 வந்துருக்கு. இந்த மாதிரி 18 வரதோட நம்ம வந்து ஹெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. அதாவது ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற மாதிரி நல்லா நம்ம பண்ணிக்கணும். பாருங்கள், நம்ம இப்படி வச்சு நம்ம கை வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணாவே போதும். அது நல்லா ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு ஹெட் பார்ட் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், ஹெட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஹெட் பார்ட் முடிஞ்சதையும் அடுத்து எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ ஹெட் பார்ட் முடிஞ்சதையும் அடுத்தது பாடி பார்ட் ஆரம்பிக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஹெட் பார்ட் முடிஞ்சது. நீங்கள் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி உள்ளே இந்த மாதிரியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இதிலிருந்து அப்படியே பாடி பார்ட்டை கொண்டு போகிறோம். அதனால் இது வரைக்கும் ஹெட் பார்ட் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது ஹெட் பார்ட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த ரோ வரைக்கும், ரோ நம்பர் 23 வரைக்கும் நீங்கள் வந்து ஹெட் பார்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாடின்னு தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த 24th ரோலேருந்து பாடின்னு எழுதிட்டு அப்படியே பண்ண ஆரம்பிங்க.